ஒரு வேத புத்தகம். அதற்குள் 66 புத்தகங்கள், 39 பழைய ஏற்பாடு, 27 புதிய ஏற்பாட்டில். ஆகமங்கள் 5: ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். உபாகமம் என்பது உயிர்த்த தலைமுறைக்கு புதிய ஆகமம். மோசே எழுதிவிட்டு மோவாபிலே மரித்து விட்டான். ஒரு தலைவன் எழும்பினான் யோசுவாவில், பல தலைவர்கள் எழும்பினார்கள் நியாயாதிபதிகள். பின்பு ரூத்தின் கதையை வாசிக்கிறோம். வாசித்த பின் போவாஸ், ரூத் இருவரையும் நேசிக்கிறோம். ஆண்டவர் வேண்டாம் என்றனர், அரசன் வேண்டும் என்றனர். சவுல் கொஞ்ச காலம் நின்றான், தாவீது பல போர்களில் வென்றான், சாலமோன் அதை அனுபவித்து சென்றான். தொடர்ந்து ராஜ்யம் உடைந்தது, வடக்கு தெற்கு என பிரிந்தது. சிலர் அவ்வுறவுக்கு கட்டுப்பட்டனர், பலர் அவ்வுறவில் இருந்து வெட்டுப்பட்டனர். இதைத்தான் சாமுவேலிலும் ராஜாக்களிலும் வாசிக்கிறோம். எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் என யோசிக்கிறோம். இதுவரை நடந்ததை நாளாகம் நினைவூட்டுகிறது, மறந்துவிடக் கூடாது என்று நமக்கு துணை ஊட்டுகிறது. எஸ்ரா வேத ஆராய்ச்சியில் நனைந்தான், கட்டளைகளை போதிக்க முனைந்தான். நெகேமியா மதில்களை கட்ட விரைந்தான், மனங்களையும் கட்ட துணிந்தான். எஸ்தரை அழகாய் படைக்க காரணம், அவள் மூலமாய் யூதருக்கு நிவாரணம். செல்வத்தில் செழித்தவன், சோதனையில் குளித்தவன், முற்றிலுமாய் சகித்தவன், இறுதியில் சிரித்தவன். யோபு, உன்னை வாசித்தே என் கண்களை திறந்தேன், என் சிறு சிறு சோதனைகளை மறந்தேன். 150 அதிகாரத்தில் செபம் இருக்கிறது, தவம் இருக்கிறது, துதி இருக்கிறது, எதிரிகளின் சதி இருக்கிறது, ஆடல் இருக்கிறது, மகிழ்ச்சியின் பாடல் இருக்கிறது, அறிக்கை இருக்கிறது, அழுகையும் இருக்கிறது, தீர்க்க தரிசனம் இருக்கிறது, கர்த்தரின் கரிசனம் இருக்கிறது. சங்கீதம், எவரும் எந்நேரமும் யெகோவாவிடம் எட்ட ஏற்படுத்தப்பட்ட ஏணி. நல்லது எது, கெட்டது எது, மனிதனை தொட்டது எது, மனிதனை சுட்டது எது, சரி என பட்டது எது. நீதிமொழி, பலவற்றையும் அறிந்து விட்டான், பின்பு பிடிக்கவில்லை என்று எரிந்து விட்டான். முற்றும் மாய் என மொழிந்து விட்டான், பலரது பற்றும் மாய் என பணிந்து விட்டான். பிரசங்கி முழுவதும் சாலமோனின் புலம்பல் அனுபவித்து விட்ட பிறகு ஐயோ அலம்பல். உன்னதமாய் இருக்கிறது உன்னத பாட்டு, எவர் மனமும் மயங்கும் அதனை கேட்டு. இதற்கு பிறகு ஏசாயா முதல் தானியல் வரை பெரிய தீர்க்கதரிசிகளின் தொகுப்புரை. தரிசனங்கள், பாரங்கள், ஐயோக்கள், யுத்தங்கள், பிறகு ஆறுதல், தேறுதல், நம்பிக்கையின் சத்தங்கள். ஏசாயா இந்த மாதிரி, எரோமியா வேற மாதிரி. யூதா சீர்கெட்டது, கர்த்தரிடத்தில் அது பேர் கேட்டது, நியாய தீர்ப்பதனை தொட்டது, யூதா விழுந்து விட்டது. எரோமியா தொடர்ந்து புலம்புகிறான், யெகோவாவின் கோபத்தை விளம்புகிறான். எசேக்கியேல் கண்டது எருசலேமுக்கு கண்டனம், தலைவர்கள் தவறி சென்றது உவமைகளின் பிரகடனம். எங்கு பார்த்தாலும் பரபரப்பு, எகிப்தின் மீது நியாய தீர்ப்பு, புதிய காவல், புதிய மனம், புதிய கோவில், புதிய இடம். ராஜாக்களை அதிர்ச்சியில் ஆட்டி வைத்தவர், அக்கினியில் குளிர்ச்சியை கூட்டி வைத்தவர், சிங்கங்களின் வாயை பூட்டி வைத்தவர், எதிர்காலத்தை தானியேலுக்கு காட்டி வைத்தவர். செய்தவர் இம்மானுவேல், எழுதியவர் தானியேல். ஓசியாவில் வேசித்தனமும் தேவனுடைய உண்மையும், ஆமோஸில் வெட்டுக்கிளியும் தேவனுடைய தன்மையும். ஆமோஸில் நாம் படிப்பது கர்த்தரை காண்பதே சரியான பாதை. உபதியாவில் ஏதோம் துடிப்பது தேவனால் அவர்களுக்கு உபாதை. யோனாவில் மீன் துணிச்சல், மீகாவில் நீதிமான் துணிச்சல், நாகும் தீயவருக்கு வேட்டு, ஆபகுக் தேவனை நம்பி பாட்டு, செப்பனியா கர்த்தருக்கு செப்பனிடும் நாள், ஆகாய் ஆகா ஆலயம், சகரியா ஆவியினாலாகும் மாம்சத்தினால் அல்ல, மல்கியா கர்த்தர் மனம் நோக்கும் இதை எங்கே போய் சொல்ல. பழைய ஏற்பாடு முற்றிற்று, பூமி 400 வருடம் சுற்றிற்று, பின்பு புதிய ஏற்பாடு பற்றிற்று, வாதைகளின் கர்ச்சிப்பு தொற்றிற்று. எம்பெருமான் இயேசுவின் பிறப்பு, வளர்ப்பு, சிறப்பு, மரிப்பு, உயிர்ப்பு, உயர்வு. இதுதான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இதை விசுவாசிப்பவன் பரலோகம் போவான், இதை விசுவாசியாதவன் பாதாளத்திலே சாவான். ஆவியானவர் புவிதனில் வருகை, திருச்சபையில் புதியதோர் தொழுகை, அப்போஸ்தல ஊழிய ஆரம்பம், அகிலமெங்கும் நற்செய்தி பேரின்பம். பவுலி நிறுவம் தொடங்குகிறது, இதில் 13 மடல்கள் அடங்குகிறது. ரோமர் மனித நீதி விளக்கம், தேவ நீதி அடக்கம். கொரிந்தியர் பவுலுக்கு தனிப்பட்ட வருத்தம், திருச்சபையில் திரளான திருத்தம். கலாத்தியர் பிரமாணத்தை விளக்கு, விசுவாசமே விளக்கு. எபேசியர் கிருபையினால் மீட்பு, நல்லதை எதிர்பார்ப்பு. பிலிப்பியர் சங்கிலியின் சந்தோஷம், சிறையிலிருந்து சுவிசேஷம். கொலோசியர் வேண்டாம் உலக தத்துவம், வேண்டும் உன்னத சத்துவம். தெசலோனிக்கேயர் விசுவாச பொழிவு, தயாபரின் வருகையின் தெளிவு. தீமோத்தேயுவுக்கும் தீத்துவுக்கும் அறிவுரை, ஆலய நடத்தும் பணிந்துரை. பிலமோனுக்கு ஒரு சிறுவுரை, புகேசுவுக்கு பணிந்துரை. எபிரேயர் இயேசு சடங்குகளின் பிரதிபலிப்பு, மெல்கிசதேக்கின் முறையிருப்பு, விசுவாச ஜாமவான்களின் அணிவகுப்பு, நம் விசுவாசம் பயிலும் குடியிருப்பு. யாக்கோபு சொல்லை குறைத்துக்கொள், செயலை நிறைத்துக்கொள். பேதுரு சிதறியிருந்தவர்களின் சிந்தையை சீர் செய்ய, பதறியிருந்தவர்களின் நெஞ்சங்களை நேர் செய்ய, இருமுறை வலை வீசினான், கிறிஸ்தவத்தை நிலை பேசினான். வெளிச்சத்தில் நட, விசுவாச அன்பில் நட, வார்த்தையில் நட, இது யோவானின் வேண்டுகோள்.
திறவுகோல், 3 மடலின் தூண்டுகோல். யூதா வீணர்களை குறித்த எச்சரிப்பு, விசுவாசத்தை குறித்த உச்சரிப்பு. இறுதியாக வெளிப்படுத்தின விசேஷம், சபையின் நிலவரம், சர்வதேச கலவரம், ஆண்டவர் வருகை காற்று, 1000 வருட அரசாட்சி, பிசாசுக்கு முடிவு, அக்கினி கடலிலே அவன் மடிவு. ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருந்தால் பரலோகத்தில் தருணம், ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருந்தால் பரலோகத்தில் தருணம், பேர் இல்லாதவருக்கு 2ஆம் மரணம். இறுதியாக புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேமில் இயேசுவே சுவாமி, இயேசுவே சுவாமி, இயேசுவே சுவாமி. நன்றி.